ஹாய் गाइस வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் குழம்பு பார்ட் 2. எஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. நாடி வித்துக்கு இருக்க गाइस சிக்கன் கழுவ போறோம். வாங்க வாங்க. ஏற்கனவே நாங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கோம். எங்க அம்மா தான் இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. கழுவணும் ஃபர்ஸ்ட். கழுவிட்டு மறுபடியும் ஊற வச்சிருக்கோம். நீ ஒரே கழுவிட்டு ஊத்திடுவோம். இது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணோன்னு சைடில் கொடுக்குறோம். கருவேப்பிலை இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றணும் கைஸ். ஏன்னா இவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்னு நினைக்கிறேன். 3 லைட் கைஸ் கருவேப்பிலை எடுக்கணும். ஆள் பின்னாடி ஓட வேண்டியனா இவ பின்னாடி ஓடிக்கிறேன். மொத்தத்தையும் எடுத்துட்டேன். இவ்வளோதான் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டுரும். என்ன எல்லாம் எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு கருவேப்பிலை பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு போடணும். எண்ணெய் சூடாகவே இல்லை. ஏன்னா ஹீட் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் திறக்கிறதுக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டோம். காய்ஸ் இங்க நின்றவ அங்க போயிட்டா காய்ஸ். ஐயோ காய்ஸ் மசாலா போட மறந்துட்டு இது போடணும்ல. சரி விடு, போட்டா போடல. ஏற்கனவே அதை ரோஸ்ட் பண்ணி வச்சதா. கரண்டி விடு கரண்டி விடு. எல்லாம் கரண்டி இல்லையா? ரைஸ் வெங்காயம் தக்காளி ஃபர்ஸ்ட் கடுகு அதுக்கப்புறம் ரெசிபி சொல்றியோ? ஃபர்ஸ்ட் கடுகு அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா. ஓகே வெங்காயம் அளவு தெரியாது. ஓகே गाइस அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை ஃபர்ஸ்ட்லேயே போட்டுருந்துக்கணும். இடையில போட்டு விட்டோம். சரி விடுங்க, எங்களை மாதிரி யாரும் இப்படி பண்ணிடாதீங்க. ஓகே गाइस நாங்கள் குழம்பு வச்சுட்டு வரோம். இது வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்து வரோம். ஆமாம் வதங்கினதுக்கு அப்புறம் வரோம். இந்த அக்கா ஒரு வித்தை பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க எப்படி பார்த்து அந்த துணியில் தீ பிடிச்சிட போகுது. ஆல்ரெடி பகுதி கரிஞ்சிருச்சு பாருங்க. உண்மையிலே பாருங்க இங்கே பா. இந்த துணி யாரா எடுத்து இது ஒட்டி வச்சிருச்சு போட்டு ஒரு பனியன் கருத்தணி ஆக்கிட்டாங்க எங்க அம்மா. கைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இனி நாங்கள் சிக்கனை கொட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெற்றிகரமா சிக்கனை கொட்டியாச்சு. ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சதா. ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா போடணும். அப்போ தான் எம்மியாக இருக்கும். எப்படி இருக்கும்? எம்மியாக. கொஞ்சம் உப்பு போடுவோம். கொஞ்சம் உப்பு தான் போட்டோம்.
இது என்ன மசாலான்னு தெரில, சும்மா போடுறோம். லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா ரொம்ப அப்பவே கொஞ்சம் போட்டுருக்கோம். தள்ளு அங்கதான் மசாலா இருக்கு, எடுத்து. கேமராமேனை மாறிச்சு விட்ற பத்தியா. இது கொஞ்சம் மஞ்சப்பொடி. கைஸ் கேமராமேன் இல்லாமல் எப்படி கைஸ் இப்போ பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சம் மிளகா பொடி போட்டால் போதும், ஏன்னா ரொம்ப போட்டால் சரியாகாது. நிறுத்தி வச்சுனேன். என்னது கைஸ் இது என்ன பொடின்னு தெரியல, எங்கள் அம்மா தான் எடுத்து குடிச்சு. இதையும் போட்டுக்கிறேன் லாஸ்டா. இது வந்து புதினா தலையும் மல்லித்தலையும் ஒரு பருப்பு. இது இங்கே கட்டு கைஸ். அப்புறம் இதையும் மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து புதினா தலை, மல்லித்தலை, முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் போட்டிருக்கோம். அவ்வளோதானா? கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எங்களோட சீக்ரெட் மசாலா. என்ன மசாலான்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கனை கொஞ்சம் வேக போட்டால் சொல்லி முடிஞ்சு. லாஸ்ட்டு இறக்கும்போது கொத்தமல்லி போட்டுக்கோ. கட் பண்ணிட்டா கட். நம்ம இப்போ சிக்கனை வறுக்க போகிறோம். 2 லாலிபாப் இருக்குது, பாக்கியெல்லாம் நம்ம சாதாரணபடி வறுத்து எடுக்கலாம். லாலிபாப் இருந்தால் பண்ணோம். என்ன நாங்கள் குழம்பு அடுப்பில் வச்சிட்டோம், ஏன்னா கேஸ் காலியாக இருக்கு. என்ன கொஞ்சம் கொதிக்கட்டும். என்ன கொதிக்கட்டுமா? என்ன சூடாகட்டும். தண்ணி தான் நடக்காது. காய்ஸ் என்ன சூடாயிருச்சு, நம்ம போடலாம் லாலிபாப். ஒன்றை மட்டும் போட்டா லாலிபாப் இல்லை, 2 போடலாம். போடு. கிண்டு கிண்டதாங்க, கொஞ்சம் வறுகணுமா? இங்க பாரு, போடுறானா எண்ணெய் எப்படி தட்டி விட்டுருக்காங்க. இங்க பாரு, எப்படி உங்களால மட்டும் இதெல்லாம் பண்ண முடியுது? எல்லாம் நீ கூட இருக்கிற தைரியம் தான். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களால் இவ்வளவுதான் கைஸ் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.